ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுது, என்ன பண்ணாலும் முடி கொட்டுறது நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே முறையில் பாதிக்கு பாதி கண்ட்ரோல் ஆகிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 முடி கொட்டுது அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ண மறாத நாள் 50 முடி தான் கொட்டும். ஒரு சூப்பரான ஹேர் பேக் இது. பர்சனலாக இந்த ஹேர் பேக்கை நான் ரீசன்ட் டேஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்குது. ரீசன்ட் டேஸாக எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக முடி கொட்டிகிட்டே இருந்தது. காரணம் என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப அதிகமாக கொட்டுச்சு. இதை நான் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. அதனால தான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு செம்பருத்தி பூ இதழ்கள் எடுத்திருக்கேன். நிறைய ஹைபிரிட் செம்பருத்தி இருக்குது, அதை பயன்படுத்தாதீங்க. நாட்டு செம்பருத்தி பூ இதழ்கள் எடுத்துக்கோங்க. சிவப்பு கலரில் இந்த மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மகரந்தம், அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த காம்பை நீக்கிட்டு இதழ்கள் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு உங்களுடைய முடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பூ அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ முடியுடைய வேர்க்கால்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் ஈரப்பதத்தையும் கொடுத்து தலையில் இருக்கக்கூடிய அந்த பொடுகு, அரிப்பு இது எல்லாத்தையுமே நீக்கி முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டும். முடி உதிர்வை இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணும். அடுத்ததான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, நெல்லிமுள்ளி பொடி, நெல்லிக்காய் பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இல்லைனா நெல்லிக்காயாக காய வச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு, பொடுகை நீக்கும். முடியோடைய வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். முடி உதிர்வையும் இன்ஸ்டண்ட்டாக நிறுத்தும். அடுத்ததாக நல்ல ஒரு ஹேர் கண்டிஷனர் சொல்லலாம். முடிக்கு ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும், அதே சமயத்தில் முடி உதிர்வையும் நிறுத்தும். சாதம் வேக வச்ச கஞ்சி தண்ணீர். அதாவது இன்னைக்கு நீங்கள் சாதம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாதம் வடிக்கிறீங்கள, அதே மாதிரி உப்பு போடாமல் வேக வச்ச சாதம், அந்த சாதம் வடித்து அந்த தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் புளிச்சு போயிருக்கும். அந்த தண்ணீரை பயன்படுத்தும் போது அதில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். முடியோடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதில் இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. என் மிக்சியில் ரொம்ப நல்லா நைஸாக அரைக்க முடியல, இந்த அளவுக்கு தான் அரைப்பட்டது. இப்போ தலையில் ஏதாவது ஒரு ஹெர்பல் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை போட்டுடலாம். நான் ஃபுல்லாக எல்லா பக்கமே, முக்கியமாக ஸ்கேல்பில் நல்ல முடியோடைய வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி சைனஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வகையில் சளி அந்த மாதிரிலாம் எதுவுமே பிடிக்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு பயன்படுத்தி குளிங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு ஷாம்பு வித் கண்டிஷனராக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தலையில் சில சமயங்களில் ரொம்ப எண்ணெய் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இது பயன்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் போகாது. லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஷாம்பு பயன்படுத்தி குளிக்கும்போது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்குது. வாரத்தில் 3 முறை இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.